ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். வீட்டில் திடீர்னு விருந்தாளிங்க யாராவது வந்தாலோ இல்லை நமக்கே ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும் போதோ இந்த ஸ்வீட்டை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அதிக பொருட்கள் இல்லாமல் 3 பொருளை மட்டும் வச்சு ஒரு சிம்பிளான அதிகபட்சம் 10 நிமிஷத்துலேயே செய்கிற மாதிரியான ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி. வாயில் வச்சா கரையிற மாதிரியான கன்சிஸ்டன்சியில் ரொம்பவே நல்லாயிருக்கும். முதல்ல ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. சன்ஃப்ளவர் ஆயில் மாதிரி வாசனை இல்லாத எண்ணெயாக பார்த்து சேர்த்துக்கங்க. இது கூடவே 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க. எண்ணெயும் நெய்யும் லேசாக சூடானதும் ஒரு அரை கப் அளவுக்கு கடலை மாவு இப்போ இதில் சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்த்து இந்த மாவு நல்லா பொரிஞ்சு நல்லா வறுபட்டு செவக்கிற வரைக்கும் நாம் இதை வறுத்து விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் முதல்ல நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நமக்கு பார்க்கும்போது முதல்ல கெட்டியாக இருந்தாலும் மாவு வறுபட நமக்கு நல்லாவே மாவு தண்ணியாக வரும். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா மாவு நல்லா வறுபட்டு வாசனை வர ஆரம்பிக்கும். லேசாக மாவோட நிறமும் மாறி வரும். இது வறுக்கிறதுக்குள்ளே நாம் தண்ணியை சூடு பண்ணிக்கலாம். அரை கப் கடலை மாவு எடுத்துருக்கோம். அதுக்கு 3/4 கப் அளவுக்கு தண்ணியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. மாவு பார்த்திங்கன்னா மாவும் லேசாக நிறம் மாறி நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்தளவுக்கு மாவு நல்லா வறுபட்டு வந்ததும் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியை இந்த மாவில் பொறுமையாக சேர்த்துக்கங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டிங்கன்னா மாவு நல்லா பொங்கி உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும். கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கலந்து விட மாவு நல்லா திரண்டு வர ஆரம்பிக்கும். மாவு லேசாக திரள ஆரம்பித்ததும் அடுத்து இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாம் அரை கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கோம். அதுக்கு அதே கப்பில் அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க. கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் ஆப்ஷன் தான், இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சர்க்கரையோடு சேர்த்து நல்லா மாவை கலந்து விட்டுட்டே இருங்க. சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கரைய ஆரம்பிக்கும். ஸ்வீட்டை நல்லா எடுத்து கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. முதல்லையே உப்பு சேர்த்துக்கலாம், நான் மறந்துட்டேன் அப்படின்றதுனால இந்த சமயத்தில் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மாவு நல்லா இந்தளவுக்கு அல்வா பதத்துக்கு திரண்டு வரும். ஓரங்களில் ஒட்டாமல் இந்தளவுக்கு நல்லா சுருண்டு வர ஆரம்பிக்கும். தேவைப்பட்டால் கடைசியாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஆனால் நெய் தேவையே இல்லை. நல்லாவே சாஃப்டான சூப்பரான நல்லா வாயில் வச்சா வழுக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான கடலை மாவு ஸ்வீட் கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். நினச்ச உடனே 5-10 நிமிஷத்துலேயே நாம் இதை செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு சிம்பிளான அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டான ரெசிபி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த ரெசிப்பியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.